பாஷா ரிவ்யூ வித் கோவங்கள். பாஷா ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை பார்த்துட்டு வெளில வந்தோடனே நிறைய கோவங்கள். ஃபஸ்ட்டு கோவம் என்னென்னா, பாஷா அப்படின்ற இந்த பக்காவான சூப்பரான திரைப்படம் பல படங்களுக்கு ஒரு ஃபாதர் திரைப்படமாக இருக்கிறது. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்களேன். சின்ன சின்ன டைலாக்ஸு, அப்புறம் அதனுடைய ரெஃபரன்சஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஆள் அப்போது ஒரு ஆள், கரண்ட்டில் வேறு மாதிரி ஒரு கேரக்டர், ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு கேரக்டர், இதை மாதிரி பாஷா படத்தினுடைய தாக்கம் பல படங்களில் இருக்கிறது. சரிங்களா? ஸோ அங்கேருந்து அது ஒர்க் அவுட் ஆனதுலேருந்து எடுத்து வச்சுட்டாங்களோ, அதனால் நிறைய படங்கள் அப்படியே எடுத்துட்டாங்களோ அப்படின்ற கோபம் வருகிறது. இப்போ வர படங்கள்லாம் 2-3 நாளில் தியேட்டரில் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு பாட்டை அப்படி கட் பண்ணி தூக்குறாங்க, சில காமெடி சீன்ஸ்லாம் கட் பண்ணி தூக்குறாங்க, 6 நிமிஷம் ட்ரிம் பண்ணிட்டோம், 7 நிமிஷம் ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் 1995 வந்த இந்த பாஷா அப்படின்ற திரைப்படத்தை 2017 இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அதே ரன் டைம் அப்படியே இன்னும் அவுட்டு வச்சு அப்படியே மொத்த படமாக கொடுக்குறாங்க. இதை நினச்சா புரியும்னு நினைக்கிறேன். சமகம் வருது. இப்போ வர எவ்வளோ மாஸ் என்டர்டெய்னர் கமர்ஷியல் படங்களை இவ்வளோ வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணால், ஃபியூச்சரில் ரிலீஸ் பண்ணால் ஒரு பையன் இவ்வளோ ஜாலியாக வந்து இதே எனர்ஜியோட தியேட்டர் விட்டு வெளில வந்து பேசுவானா அப்படின்றத யோசிக்கும் போது சவத்தியான கோவம் வருது. நல்ல வேகமாக கொண்டு போக வேண்டிய ஒரு பிளாட்டில் கூட சாங்ஸ் அண்ட் சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் தியேட்டரில் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸை எந்த விதத்துலையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு காலைல தியேட்டரில் படம் பார்த்துட்டு வெளில வந்து நமக்கு தோணுது பாருங்கள். அப்போ ஒரு கோவம் வருதுங்க. ஸோ இதெல்லாம் தான் தியேட்டரில் ஃபஸ்ட் டைம் பாஷா அப்படின்ற ஒரு படத்தை பார்த்துட்டு வெளில வந்தோடனே எனக்குள்ளே எழுந்த கோவங்கள், பலருக்குள்ளே எழுந்த கோவங்கள். ஓகேங்களா? அப்படியே வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க படம். அல்டிமேட்லி ஃப்ரெஷ். 1995 வந்தது அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தாலும் சரி, இப்போ 2017 வந்தாலும் சரி, இட் இஸ் வெரி ஃப்ரெஷ். சூப்பராக இருக்குது. தியேட்டரில் பார்க்கும்போது செமையாக ஒரு எனர்ஜி கிடைக்குது படம் பார்க்கும்போது. முக்கியமாக மார்க் ஆண்டனி அண்ட் மாணிக் பாஷா அவங்க 2 பேரும் மீட் பண்ணுற சீக்வன்சஸ்லாம் இப்போ நம்ம யூடியூப்பில் மாஸ் சீன் அப்படின்னு நினச்சி பார்க்குறோம்ல, அதே மாஸ் சீனை 1000 தடவை பார்த்தாலும், இவ்வளோ நாள் டிவியில் எத்தனை தடவை பார்த்துருந்தாலும் இப்போ தியேட்டரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது செமையாக இருக்குது. இந்த ரீரிலீஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பேரை மென்ஷன் பண்ணி இவர் செமையாக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும்னா இட் இஸ் மிஸ்டர் தேவா. பிகாஸ் பிஜிஎம்லாம் புதுசு பண்ணியிருக்காரு. அதுலேயும் மார்க் ஆண்டனி வந்து ஜெயிலேருந்து தப்பி ஓட்டம் நியூஸ் வரும்ல, அதுக்கு முன்னாடி சீனில் ஒரு பிஜிஎம்ங்க, புது பிஜிஎம் கலக்கியிருக்காரு மார்க் ஆண்டனிக்கு. அதே மாதிரி பாடல்கள் எல்லாமும் மாஸ்டர் பண்ணிட்டாங்க. அண்ட் 5.1 கேட்கும்போது செம எனர்ஜியாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறது. அப்பயே வந்து லிரிக்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது சூப்பராக இருக்குது. பிகாஸ் அடி வாங்கும் போது பீஸாக கிழிக்கும் போது ஏசு போல முகத்தப்பாரு அப்படின்னு இருக்கும். அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பின்னாடி பாஷா. அப்போ போனீங்கன்னா நாசிக் நகரில் நோட் அடித்தா பாஷாவுக்கு ஒரு பங்கு பாருன்னு ஒரே பாட்டில் வேறு மோடில் வேறு மூடில் சூப்பராக 2 லிரிக்ஸை வச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் பிரித்து காமிச்சதெல்லாம் செம்மங்க. வெரி குட் ஒர்க்குங்க. அப்போவே சம படமாக எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தாலும் சம படமாக இருக்கிறதுனா பாருங்கள, அந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போவே. ஸோ என்ன பண்ணுங்க, இவ்வளோ தடவை பார்த்துட்டோமே, மறுபடியும் போய் தியேட்டரில் பார்க்கறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் உங்களை பாஷா படத்துக்கு போகிறத தடுத்து நிறுத்துதுன்னா அதை அப்படியே தயவுசெய்து ஒதுக்கி வச்சுட்டு தியேட்டரில் போய் பாருங்கள். விஷுவலாகவே என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக ஆட்டோவில், இந்த ஆப்பில் ஆட்டோ புக் பண்ணி போவோம்ல, நம்ம இந்த புது கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களே, அதோட பிராண்ட் பிளேஸ்மெண்ட்லாம் வச்சு அசத்திட்டாங்க. யார் மார்க்கெட்டிங் யோசிச்சான்னு தெரில, செமையாக யோசிச்சிருக்காங்க. அதை தான் சொல்கிறேனே, திரும்ப தியேட்டரில் போய் தாராளமாக காசு இன்வெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வெளில வரும்போது சாட்டிஸ்ஃபைடாக நம்ம வெளில வருவோம். அதுக்கு கேரண்டி. அந்த பிராண்ட் பிளேஸ்மெண்ட்டு அப்பா மறுபடியும் போந்துகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிராண்ட் பிளேஸ்மெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இப்போ ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ வரும் பாருங்களேன். இது வந்து நான் பாஷா படம் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கும்போது போரூர் பக்கத்தில் ஒரு சிக்னலில் ஒரு காரில் எழுதியிருக்காங்க, தாயென்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, நீ தனித்தனியாக கோயில் குளம் அலைவதும் எதற்கு. பார்த்தீங்களா, தலைவர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. தலைவர் எழுதவில்லை அந்த பாடலை. இது அருணாச்சலம் படத்தில் இதாண்டா பாட்டோட லிரிக்ஸ் தான், வைரமுத்து எழுதுனது தான். இருந்தாலும் தலைவரே சொன்ன மாதிரி மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இது வந்து யாரால முடியும்? ஒரே ஒருத்தரால தான் முடியும். தி ஐகான் ரஜினிகாந்த்.